மக்கள் அரசு இல்லை. அது திமுக அரசை பொறுத்தவரை முதலாளித்துவ அரசு, ஒரு கார்பரேட் அரசு. எத்தனையோ ஏழை நடுத்தர மாணவர்கள் பல பேர் வந்து ஒரு திறமை பெற்று அவர்களுடைய அந்த திறமையை வெளிக்கொடுக்கின்ற வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தி அதன் மூலம் ஏழை நடுத்தர மாணவர்களுடைய அந்த ஒரு விளையாட்டு திறமை வெளிக்கொடுக்கின்ற வகையில வந்து ஒரு அரசு வந்து செய்யும்போது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த அரசு, இந்த கார்பரேட் அரசை பொறுத்தவரை அது போன்ற எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை. இது ஒரு முதலாளித்துவ அரசு. ஏன்னா இது வந்து யாரு, ஒரு பெரும் கோடீஸ்வரர், பெரும் பணக்காரர்கள், அவர்களுக்கான ஒரு பந்தயம் தான் அந்த ஃபார்முலா 4. ஃபார்முலா 4 வந்து அந்த கார் பந்தயம் இன்னைக்கு வந்து ஏற்கனவே எங்களுடைய கழகத்தின் சார்பில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை அவர்கள் அழைப்பு கொடுத்து அதன் அடிப்படையில ஏற்கனவே வந்து அரசு பொறுத்தவரை 48 கோடி ரூபாய் செலவு பண்ணுச்சு. அந்த 48 கோடி ரூபாய் இந்த கார் ஃபார்முலா 4 ரேஸ் நடக்கிற நிறுவனம் திருப்பி தரணும். அது இன்னும் தரல. அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸான்னு தெரியல. இப்போ ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸான்னு தெரியல. ஒரு நாய் வந்து உள்ள பூந்து 1 மணி நேரம் அவங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கு. நான் கேட்கிறேன், FIA சர்டிபிகேட் முன்னாடி வாங்கணுமா இல்லையா? ஏன் வந்து FIA சர்டிபிகேட் முன்னாடி வாங்கல? சரி, அதன் பிறகு ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு தாமதமா வாங்கினாங்க. வழக்கமா ப்ரொசீஜர்னா ஒரு போட்டி ஏதாவது ஒரு போட்டி தேர்வு, அதுக்குண்டான அந்த பயிற்சி போட்டி, அந்த பயிற்சி போட்டி வந்து முதல்ல நடத்துவாங்க வழக்கமாக. அதன் பிறகு தகுதி சுற்று அது நடத்துவாங்க. தகுதி சுற்றுக்கு மட்டும் 1700 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் ஒரு 8,000 இருந்து 10,000 பேர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து 1700 ரூபாய் போச்சு, 17,000 ரூபாய் போச்சு. அவங்க குறித்து வந்து எந்த தகவலும் ஃபார்முலா ரேஸ் நடத்துறோம், 4 ரேஸ் நடத்துறோம், விளையாட்டுத்துறையும் தெளிவுபடுத்தல. இன்னைக்கு நடக்கணுன்றாங்க. அப்ப இன்னைக்கு நடக்கணும்னா ஏற்கனவே அந்த வசூல் செஞ்சவங்க அந்த டிக்கெட் வாங்கினவங்க இன்னைக்கு வருவாங்களா? அப்ப இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வாங்குறவங்க அப்ப கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அப்ப 10,000 மேல கெப்பாசிட்டி கிடையாது. அது ஒரு கேள்வி. அது அதுல ரெண்டாவது, இந்த ஃபார்முலா 4 கார் மூலமா வசூலான தொகை அது யாருக்கு போகும்? விளையாட்டுத்துறை மெனக்கிட்டு அப்பா வந்து ஊர் எப்படி போனான்னா, நாடு எப்படி போனான்னா, மழை பெஞ்சானா, மழை பெய்யாதுன்னா, சாலை இந்த செவ்வாய் கிரகம் மாதிரி குண்டு புள்ளிமா இருந்தான்னா, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் MO என்ற பேர்ல MOI சைன் பண்ற பேர்ல கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா போயிட்டாரு. அது இடம் அஜெண்டா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், என்ன மறைமுக அஜெண்டா இருக்குன்றது. அதே போல அண்ணாமலையும் லண்டன் போயிருக்காரு. அதெல்லாம் அங்க என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அது 2 பேருக்கும் அது வந்து வெட்ட வெளிச்சம், அது ஆண்டவனுக்கு தான் வெட்ட வெளிச்சம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இருக்கிறேன், இப்படி நாட்டுல ஒரு மழை பெஞ்சு பருவமழை எதிர்கொள்ளுன்ற அடிப்படையில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து பருவமழை ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கை இந்த அரசை பொறுத்தவரை முழுமையா கவனம் செலுத்தி, கார்பரேஷன் பொறுத்தவரை முழுமையா கவனம் செலுத்தாம முழுக்க ஃபார்முலா 4 கவனம் செலுத்தி எத்தனாயிரம் போலீஸ்ல ஒரு மனிதர்களையும் அது அது வந்து இப்போ சென்னைப்பேட்டில் 50 கோடி ரூபாய்க்கு மாட்டிருக்கு. இப்போ நாட்டுல போதை வசதிகள் சரளமா நடமாட இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் புகார் வந்து அதிகம். அதை போய் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு ஒரு சட்ட ஒழுங்கை பராமரிச்சு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ தேவையில்லாம இதுக்கு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவலர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்குற பணியில் இன்னைக்கு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸுடைய ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு மனித சக்தி, ஒரு
திருடனு பிடிக்கிறது, சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது, இதுல கான்செப்ட் பண்ணாங்க. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது போல ஒரு தேவையில்லாத ஃபார்முலா 4க்கு வந்து ஒட்டுமொத்த போலீஸை போச்சு. இன்னைக்கு வந்து காவல்துறை ஒரு பக்கம், கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அதுவும் முழுமையா இங்க பயன்படுத்தப்படுது. அரசுடைய அது அட்மினிஸ்ட்ரேஷன் மிஷினரி, அதாவது நிர்வாகம் முழுமையான அளவுக்கு இங்க வந்து பயன்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சென்னையில ஒரு முன்னெச்சரிக்கையா என்னென்ன பருவங்களை எதிர்கொண்டு நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து எடுக்க இந்த அரசு தவறிவிட்டது. ஒரு பணிச்சுமை காரணமா தான் ஒரு அன்பு சிவகுமார் குளத்தூர் ஏசி அவரு இன்னைக்கு வந்து ஒரு கார்டியக் மாரடைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய, ஒரு வேதனைப்படக்கூடிய, ஒரு துயரப்படக்கூடிய ஒரு சம்பவம். எனவே இப்படி ஒரு சம்பவம் வந்து இனியாவது திருந்தமா இந்த அரசு தான் திருந்தாது. தேவையில்லாத பார்த்தா ஒரு முதலமைச்சர் ரூட்ல போறாரு, ரூட்ல போகும்போது கிட்டத்தட்ட இவர் ஒரு 5 மணி ஃபங்க்ஷன் போறாருன்னா கிட்டத்தட்ட மதியானம் 1 மணிக்கெல்லாம் போய் வந்து காவலர் வந்து வரிசை நிக்கிறாங்க. 5 மணிக்கு போற ஃபங்க்ஷனுக்கு 1 மணிக்கு. அது வந்து இப்ப எங்க வீடு லீட் கேசன் சவுத் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அது ஒரு பெண் காவலர் அந்த இயற்கையை வந்து உபாதையை கழிக்கணும் எவ்வளவு அவசியம். அவங்க வந்து அந்த அளவுக்கு சிரமம். அவங்க எல்லாமே சாலையில நிக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு சாடிஸ், ஒரு ஆனந்தப்படுறது ஒரு முதலமைச்சருடைய வேலையாது. ஏன் சொல்ல வேண்டியதானே, தேவையில்லைன்னு அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு ஸ்டாலினுக்கு? கிட்டத்தட்ட கான்வாயில 20 காரு போனதெல்லாம் போலீஸ், அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு? அவருக்கு இப்படி ஒரு பந்தா, அவருக்கு ஒரு பந்தானா அவருடைய அருமை நந்தன் உதயநிதிக்கு அவருக்கு ஒரு பந்தா. அவருக்கு பூரா போலீஸ் எல்லாம் இவங்களுடைய பாதுகாப்புக்கும் அதே போல இந்த தேவையில்லாத ஃபார்முலா ஒரு விளையாட்டுக்கு போச்சுன்னா திருடனை யார் பிடிக்கிறது? ஸ்டேஷன் வரல பெட்டிஷன் கொடுக்குற மனிதனுடைய புகாரை யார் விசாரிக்கிறது? இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு மக்களுக்கான அரசு இல்லாமல் முழுக்க ஒரு கார்பரேட் அந்த அரசின் அடிப்படையில் தான் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில வந்து மக்களை பொறுத்தவரை வந்து பெருமளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து டிராபிக் ஜாம் பார்த்துருக்கீங்க. நீங்க முதல் நாளே எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு ஆம்புலன்ஸ் போக முடியல. கிட்டத்தட்ட பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் அதை போட்டுட்டு கிளிய, அதாவது வந்து அந்த ஸ்பீக்கரை கிளியர் அளவுக்கு கத்தி பேஷண்ட் எல்லாம் பிரச்சனை, பேஷண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளவு தூரம் வந்து ஒரு நிம்மதி இருந்த சூழ்நிலை. அதுக்கப்புறம் இவர் வந்து அதை எடுக்க சொல்றாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.